உங்கள் நிதி வரைபடம் உண்மையில் வேலை செய்யும் மாதாந்திர பட்ஜெட்டை எவ்வாறு உருவாக்குவது? மன அழுத்தத்தை நீக்கி உங்கள் பணத்தின் மீது முழு கட்டுப்பாட்டையும் பெறுவதற்கான 6 படி வழிகாட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் உங்கள் நிதியினால் சோர்வாக உணர்கிறீர்களா? உங்கள் பணம் எங்கு செலவாகிறது என்று தெரியாமல் குழப்பம் கொள்கிறீர்களா? தேவையான மன அழுத்தத்தை நீக்கி உங்கள் தனிப்பட்ட இலக்குகளுக்கு ஏற்றவாறு மாதாந்திர திட்டத்தை வடிவமைக்க தயாராகுங்கள். படி 1. உங்கள் நிதி இலக்குகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணம் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி சிந்தியுங்கள். ஸ்மார்ட் இலக்குகளை அமையுங்கள். குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை அடையாளம் காணுங்கள். படி 2. உங்கள் வருமானத்தை மதிப்பிடுங்கள். இது ஒரு யதார்த்தமான பட்ஜெட்டுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. சம்பளம், ஃப்ரீலான்ஸ் மற்றும் பக்க வேலைகள் மூலம் வரும் மொத்த வருமானத்தை கணக்கிடுங்கள். உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும். நிலையான செலவுகள் மற்றும் மாறக்கூடிய செலவுகளை பட்டியலிடவும். சில தேவையற்ற செலவுகளை குறைப்பது பற்றி சிந்தியுங்கள். படி 3. உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பட்ஜெட் முறையை தேர்வு செய்யவும். அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே தீர்வு எதுவும் இல்லை. 50-30-20 விதி, பூஜ்ஜிய அடிப்படையிலான பட்ஜெட், ஜீரோ பேஸ்ட் மற்றும் உரை அமைப்பு என்வெலோப் சிஸ்டம் போன்ற முறைகளை அறிந்து கொள்ளுங்கள். 50-30-20 விதியை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். 50% அத்தியாவசிய பொருட்களுக்கும் 30% தேவைகளுக்கும் 20% சேமிப்பு அல்லது கடனுக்கும் ஒதுக்க வேண்டும். பூஜ்ஜிய அடிப்படையிலான பட்ஜெட்டில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் கொடுக்கப்படுகிறது. உரை அமைப்பில் செலவினங்களை கட்டுப்படுத்த பணத்தை காகித அல்லது டிஜிட்டல் உரைகளில் வைக்கலாம். படி 4. முன்னுரிமை மற்றும் ஒதுக்கீட்டு பிரமிடு. உங்கள் நிதி இலக்குகள் பாதையில் இருப்பதை உறுதி செய்ய உங்கள் பணத்தை நோக்கத்துடன் ஒதுக்குங்கள். அத்தியாவசிய தேவைகள், சேமிப்பு, கடன் மற்றும் விருப்பங்கள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். படி 5. கண்காணித்து சரிசெய்யவும். உங்கள் நிதி டேஷ்போர்டு உங்கள் செலவுகளை நிஜ நேரத்தில் கண்காணிக்க உதவுகிறது. உங்கள் திட்டத்துடன் உங்கள் உண்மையான செலவினங்களை ஒப்பிட்டு தேவையான மாற்றங்களை செய்யுங்கள். எதிர்பாராததற்கு தயாராகுங்கள். ஆச்சரியமான செலவுகளுக்கு இதர நிதியை ஒதுக்குங்கள். இது உங்கள் பட்ஜெட்டை நெகிழ்வாக வைத்திருக்கும். படி 6. நிலையான மற்றும் ஊக்கத்துடன் இருங்கள். சிறிய, அடையக்கூடிய படிகளுடன் தொடங்குங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும், வெற்றிகளை கொண்டாடுங்கள். பொறுப்புக்கூறல் காரணி. நீங்கள் இதை தனியாக செய்ய வேண்டியதில்லை. பங்குதாரர், நம்பகமான நண்பர் அல்லது நிதி பயிற்சியாளர் போன்றவர்கள் உங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிப்பார்கள். தொடர்ச்சியான பட்ஜெட் சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். பட்ஜெட் என்பது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. இதில் இலக்குகளை அமைத்தல், வருமானத்தை ஒதுக்குதல், செலவுகளை கண்காணித்தல், சரிசெய்தல் மற்றும் மைல்கற்களை கொண்டாடுதல் அடங்கும். உங்கள் வரைபடத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். உங்களுக்காக வேலை செய்யும் மாதாந்திர பட்ஜெட்டை உருவாக்குவதற்கான கருவிகள் இப்போது உங்களிடம் உள்ளன. தெளிவான திட்டம் மற்றும் வழக்கமான கண்காணிப்புடன் உங்கள் நிதி நம்பிக்கையை வளரச் செய்யுங்கள்.